வணக்கம். இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சட்னி செய்கிறோம். முதல்ல நான் கடலப்பருப்பு போட்டுக்கிட்டேன். ரெண்டாவது 4 பச்சை மிளகா, 2 வரமிளகா போட்டுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் ஒரு கை போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம். அப்புறம் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறமா வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் தேங்காயும் போட்டு வதக்குனா ஓகேங்க. தேவைன்னா கொஞ்சம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா கொத்தமல்லி தழை நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நாம் துருவி வச்சுருக்க தேங்காயை போட்டுக்கலாம். நான் இப்போ 2 பேருக்கு அளவாக செய்கிறேங்க. உங்களுக்கு தேவைன்னா இதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தேங்காயை போட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும். நான் சாப்பாட்டுக்கு செய்கிறனால உப்பு பத்தாதுங்க, இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா தேவைன்னா ஒரு இத்தினோண்டு சின்ன ஒரு இன்ச் புளி போட்டு நீங்கள் ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. நான் சட்னியை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேன் காற்றுல ஆற வச்சுருக்கோம். இதை நான் இப்போ மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். ஆட்டாங்கல் அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வேணால் தண்ணியாகவும் வச்சுக்கலாம், தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்குங்கிறனால கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். ப்ளீஸ் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.